ஒரு சீடன் மற்றவங்க செய்கிற சிறு சிறு தவறுகளை பற்றி உள்ளதும் இல்லாததுமான செய்திகளை மற்றவங்க கிட்ட சொல்கிற பழக்கம் கொண்டவனாக இருந்தான். அதை கண்ட குருவும் அவனை கண்டிச்சாரு. அவனுமே மன்னிப்பு கேட்டான். ஆனாலும் அவனுடைய செயலோட தீமை என்னன்னு அவனுக்கு புரியாமலே இருந்தது. அதை தெரிஞ்சுக்கிட்ட குரு அவன்கிட்ட ஒரு சிறு பஞ்சு மூட்டையை தந்து நகரத்தின் மையத்தில் இருக்கிற மைதானத்தில் நின்று அதை சிறிது சிறிதாக பிச்சு காற்றுல ஊதி பறக்க விட்டு வரும்படி சொன்னார். அந்த சீடனும் இது சுலபமான செயல்னு செஞ்சுட்டு வந்து குரு கிட்ட சொன்னான். குரு சொன்னார், இப்போ போய் அதையெல்லாம் ஒன்று விடாமல் சேகரித்து கொண்டு வான்னு சொன்னார். சீடன் திகச்சே போயிட்டான். இது என்ன ஆகிற செயலா குருவே? அந்த பஞ்சு காற்றுல இந்நேரம் எங்கெங்க பறந்து போய் இருக்கோ அதை எப்படி மறுபடியும் சேகரித்து வர முடியும்னு கேட்டான். அதுக்கு குரு சொன்னார், 1 மணி நேரத்துக்கு முன்னே நீ பறக்க விட்ட பஞ்சுகளையே உன்னால் சேகரித்து திரும்பி கொண்டு வர முடியலை. மற்றவங்கள பற்றி என்னென்னவோ வதந்திகளை பறக்க விட்டு வந்திருக்க. அது யார் வாயில் போய் எப்படியெல்லாம் திரிஞ்சு என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குமோ? நீ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக அது எல்லாத்தையும் திருப்பி பெற முடியும்னு நினைக்கிறியான்னு கேட்டார். அப்போதுதான் அந்த சீடனுக்கு அவன் செஞ்ச செயலோட தீமை என்னன்னே முழுசாக புரிஞ்சுது. அவனும் கண்ணீர் விட்டு உண்மையாகவே மன்னிப்பு கேட்டான். நாம் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு விளைவை ஏற்படுத்தும். தீய விஷயங்களை பேசி வந்தோம்னா அது தீய விளைவை தான் தரும். இதுவே நன்மையை பேசி வந்தோம்னா நல்ல விளைவுகளை தரும். அதனால் நம்ம நல்லதே பேசுவோம், நன்மையோடு வாழ்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த கதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி கதைகளை கேட்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.